ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனா கிட்டே போய் கேட்குறாங்க, உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட கஷ்டம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லிவிடு, அப்போ தானே நான் ஏதாச்சும் உனக்காக பார்த்து செய்ய முடியும். நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் என் மேலே கோபமாகவே இருந்தால் நான் என்ன உனக்கு பண்ண முடியும் சொல்ல நீயே அப்படின்றாங்க. எனக்காக யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க முத்து. நீ ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எதுக்காக டென்ஷன் ஆக போகிறேன், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, இப்போது ஊருக்கு போய் வந்ததுலேருந்து நீ ஏதோ ஒரு மாதிரியே தான் இருக்க, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக சும்மா என்னை சுற்றி வரீங்க, அவங்க வேலை என்னமோ அதை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி மீனா, நீ ஏதோ மனசில் வச்சுட்டு தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக மீனா இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல, ஆனால் இவங்களால எனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, மீனா எப்பவுமே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பான், ஆனால் அவள் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அது என்னென்னு தான் தெரியல ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே